வெல்கம் டு ஆல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்துருந்துச்சு. அதுக்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கான ஒரு குட் நியூஸ் தான். நம்ம அப்ளை பண்ணும்போது ஏதாவது தவறுகள் விட்டுருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் வந்திருக்கும். நீங்கள் வந்து ரெண்டாவது வந்து அந்த தவறுகளை பார்த்துட்டு எப்படி திருத்துறது, அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு மொபைல் நம்பர் சேஞ்ச் பண்ணணும், மெயில் ஐடி அல்லது அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பான இந்த முறையில் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த நோட்டிஃபிகேஷனானது நமக்கு என்றைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30/1/2024 இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து 28/2/2024 போன மாதம் வந்து க்ளோசிங் டேட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போல இருந்து நம்ம வந்து இந்த இதுக்கு வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4/3/2024 6/3/2024 வரை நம்ம வந்து இந்த எடிட்டிங் ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வேறு வந்து நீங்கள் 6ஆம் தேதிக்கு மேலே வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் எடிட் பண்ண முடியாது. இந்த ஆப்ஷன் வந்து நமக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது தமிழ் வழி சான்றிதழ் வந்து லேட்டாக வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டேட்டில் கொடுத்து அப்ளை பண்ணியிருப்பீங்க. இல்லை அப்ளை பண்ணும்போது மிஸ்டேக் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அந்த மிஸ்டேக்கை திருத்துறதுக்காண்டி தான் நமக்கு வந்து இந்த டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த டைமை வந்து பிரயோஜனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் வந்து இப்போது வந்து அப்புறம் திருத்தாமல் விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் வேறு எப்போயுமே உங்களால் திருத்த முடியாது. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அதே டாக்குமெண்ட் மட்டும்தான் கொண்டு போக முடியும். வித் உங்களுடைய அட்ரஸ் எல்லாருமே மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் உங்களுடைய அட்ரஸுக்கு வந்து எதுவும் லெட்டர் வந்து போட்டு விட்டுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் கொடுத்த அட்ரஸுக்கு மட்டும்தான் வருமே தவிர உங்களுடைய அட்ரஸ்க்கு வராது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாங்க இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் ஏதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுற கூகுள் க்ரோம் அல்லது யூசி ப்ரௌசர் ஏதாவது ஒரு ஆப்புக்குள்ளே வந்து நீங்கள் போய்க்கோங்க. அதில் வந்து நீங்கள் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் டைப் பண்ணுங்கள். டிஎன்பிசி அப்படின்னு டைப் பண்ணிட்டு செர்ச்சிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அஃபிஷியலான வெப்சைட்டான டிஎன்பிசி வெப்சைட் வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும். இதில் வந்து நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கீழே இறக்கிக்கிட்டே அப்படின்னு ஷோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அப்ளை நவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. பாருங்களேன், உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல அப்ளை நவுன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டியிருக்காங்க. இதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் ஓகே கேட்கும். நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கீழே ஷோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பேஜில் வந்து நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அதில் வந்து ஏற்கனவே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கிற விவரத்தை வந்து கொடுக்குறாப்புல இருக்கும். ஆகவே ஏற்கனவே பதிவு செய்தோர் உள்நுழைய அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வந்து நீங்கள் பண்ணுறாப்புல இருக்கும். பண்ணிவிட்டு இந்த நக்கில் அந்த கேப்சா வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். கேப்சாவை என்ட்ரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து சமர்ப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து நீங்கள் குரூப் 4க்கு ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இதையும் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷனில் காட்டும். அதுவே குரூப் 4க்கு வந்து இப்போ அப்ளை பண்ணதுக்கான இது வந்து காட்டுது பாருங்கள். 1/2024 அப்ளை பண்ணியிருக்கிறதுக்கான காட்டுது. வியூ வந்து நீங்கள் குரூப் 4ல் என்ன அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்காண்டி இந்த வியூ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். இந்த எடிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் நம்ம வந்து இப்போ எடிட் பண்ண போகிறோம். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரியா ஒரு பேஜ் வந்து ஒன்று காட்டும். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. மின்னஞ்சல், அலைபேசி, தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி, இடைநிலை கல்வி சான்றிதழ் எண், அதாவது 10th குவாலிஃபிகேஷன் சான்றிதழை வந்து மாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கனாலும், ஜாதி சான்றிதழை மாற்றணும், பாலினம், பிறந்த தேதி அப்படிங்கிறத மாற்றணுனாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த கட்டத்தில் இருக்க எல்லாத்துக்குமே கிளிக் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான அப்ளிகேஷனை வந்து இது திருத்துறதுக்கான ஆப்ஷனுக்குள்ளேயே போகும். நீங்கள் வந்து எல்லா ஆப்ஷன்லேயுமே நீங்கள் வந்து கிளிக்குங்கிற ஆப்ஷனை வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு காட்டியிருக்காங்க பாருங்களேன். நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து திருத்தம் செய்ய போகிறீங்களா அல்லது நீங்கள் அப்ளை பண்ணதில் வந்து திருத்தம் செய்ய போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனில் வந்து திருத்தம் செய்யணும்னா இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். அல்லது நீங்கள் இப்போ குரூப் 4 அப்ளை பண்ணும்போது ஏதாவது திருத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கட்டத்தை அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
உங்களுக்கான எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும். நீங்கள் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து நான் வந்து வாசிக்கிறேன் பாருங்கள். இணையவழி விண்ணப்பத்தை இறுதியாக சமர்ப்பித்தால் மட்டுமே நீங்கள் செய்த மாற்றம் திருத்தம் தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ எடிட்டிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக சப்மிட் பண்ணியிருக்கணும். சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விண்ணப்பம் வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது திருத்தினது எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணது படி தான் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்றால் அம்மாற்றமோ திருத்தமோ இணையவழி விண்ணப்பத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து மேலே சொன்னது தான் திருப்பி சொல்லியிருக்காங்க. தங்களுடைய இணையவழி விண்ணப்பத்தில் மாற்றமோ திருத்தமோ செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்கவில்லை என்றால் தங்கள் முன்னர் இறுதியாக சமர்ப்பித்த இணையவழி விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் மட்டுமே மேல் நடவடிக்கையாக கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதாவது நீங்கள் வந்து சப்மிட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் அப்ளை பண்ணி சப்மிட் பண்ணியிருந்தீங்களா, அந்த தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனது விண்ணப்பத்தினை திருத்தம் செய்த பிறகு இறுதியாக சமர்ப்பிக்காததன் விளைவுகள் குறித்து வருங்காலத்தில் எவ்வித உரிமை கூறவோ வழக்கு தொடரவோ எனக்கு தகுதி இல்லை. இது வந்து நீங்கள் வந்து நான் அப்ளிகேஷனில் வந்து எடிட் பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு வந்து எடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து முறையீடு போடுவாங்க. அதனால தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். முறையீடு போடுறதுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணாமல் தகுதியானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து எடிட் பண்ணி சப்மிட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மேல்முறையீடு போடுறதுக்கான எந்த விதமான தகுதியுமே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஆனால் கடைசியில் கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.